வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் HTC சைட்லேருந்து ஒரு புது மொபைல் லான்ச் ஆயிருக்கு. HTC Desire 21 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட வேல்யூ என்ன, அந்த மொபைல் worth for money, அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். ஒரு ஸ்மார்ட் மொபைல்னு எடுத்தால் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் பேட்டரின்னு பார்க்குறப்ப HTC Desire 21 Proவில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்ப 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே இருக்குது. இது ஒரு குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டோட வருது. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்ப இந்த மொபைல் குவாட் கேமரா லேஅவுட்டில் லான்ச் ஆயிருக்கு. பிரைமரி கேமரான்னு பார்க்குறப்ப 48 மெகா பிக்சல், அதுக்கு மேலே f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 26mm வைட் ஆங்கிள் லென்ஸ். செகண்டரி கேமரான்னு பார்க்குறப்ப 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே f2.2 அப்பச்சரோட வருது. ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு பார்க்குறப்போ 180 டிகிரிக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரான்னு பார்க்குறப்போ 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே f2.4 அப்பச்சரோட வருது. ஃபோர்த் கேமரான்னு பார்க்குறப்போ 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே f2.4 அப்பச்சரோட வருது. ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்போ டியூயல் LED ஃபிளாஷ், HDR பேனோராமாக்கு சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 4K வீடியோ 30 fps 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்குறப்போ 16 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்போ HDRக்கு சப்போர்ட் இருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ 6.7 inches IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்குறப்போ 83%, ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்குறப்போ 20:9 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்கிரீனோட டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 393 ppi சப்போர்ட் இருக்கு. ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்க்குறப்போ 1080 பிக்சல் இன்டு 2400 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்குறப்போ 90 ஹெர்ட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. இது ஒரு HDR10+ டிஸ்பிளே. அடுத்ததான் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்குறப்போ ஆக்டாகோர் Qualcomm Snapdragon 690 சிப்போட வருது. இது ஒரு 8 nm சிப். கேமிங்னு பார்க்குறப்போ Adreno 619 சிப் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ்னு பார்க்குறப்போ 128GB, ரேம்னு பார்க்குறப்போ 8GB வருது. OSன்னு பார்க்குறப்போ Android 10ல ரன் ஆகுது. இங்க டெடிகேட்டட் SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G நெட்வொர்க் கொண்ட சிப். டிசைன்னு பார்க்குறப்ப HTC Desire 21 Pro ப்ளூ பர்பிள் ரெண்டு கலர் வேரியன்ட்ல லான்ச் ஆயிருக்கு. ஹைட்னு பார்க்குறப்போ 167.1 mm, வித்னு பார்க்குறப்போ 78.1 mm, திக்னஸ்னு பார்க்குறப்போ 9.4 mm மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஓவரால் இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்குறப்போ 205 grams இருக்கு. பேக்ல ரெக்டாங்குலர் கேமரா இருக்கும், ஃப்ரண்ட்ல பஞ்சோலும், ரைட் சைடுல பவர் பட்டன், அந்த பவர் பட்டனுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கு மேல வால்யூம் பட்டன், பாட்டம்ல டைப் சி போர்ட், மைக், ஸ்பீக்கர், 3.5mm ஜாக்கோட வருது. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரைஸ்ன்னு பார்க்குறப்ப HTC Desire 21 Pro 350 யூரோக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் ரூபாயில கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப 31,000 rupees வருது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 31,000 rupeesக்கு இந்த மொபைல் வர்த்தா? இந்தியா லான்ச் ஆனா HTC மொபைலை நீங்க வாங்குவீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லலாம், இந்த மொபைல்ல 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்ததையும் 3.5mm ஜாக்கை ரீடைன் பண்ணதையும் நான் ப்ளஸ் பாயிண்டா பார்க்குறேன். நெகட்டிவ்னு பார்க்குறப்போ Snapdragon 765 சிப் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாம Android 10க்கு பதிலாக Android 11 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். இந்த மொபைல் டேரக்டா OnePlus Nord கூடயும் Moto G5 கூடயும் கம்பீட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோ பிடிக்கல தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்.